இன்றைக்கி நாம் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 2026 2026வது வருடம் இந்துதொரு புத்தாண்டு. ஏன்னா நம்ம தமிழர்களாக இருந்தாலும் முக்கால்வாசி எல்லாருமே கடைபிடிப்பது இங்கிலீஷ் வருஷம் தான் போகிறோம். அலுவலக ரீதியாகவும் சரி, பர்த்டே கொண்டாடுறதுனாலும் சரி, அல்லது சில பேர் நட்சத்திர பிரகாரம் கொண்டாடுறோம். சில பேர் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் டேட் தான் பெரும்பான்மை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆங்கில தேதி, ஆங்கில புத்தாண்டு தான் ஜனவரி 1ன்னு கொண்டாடி, ஏன்னா எல்லாருமே அலுவல் ரீதியாக எல்லாமே அப்படி தான் நாம் பழக்கத்தில் கொண்டு வரோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கும் அன்றைய அந்தந்த வருடத்தினுடைய கிரக நிலவர பிரகாரம் என்னென்ன பயிற்சிகள் அப்படிங்கிறது நடக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நாம் பல வகையான ஜோதிட நூல்கள், அரிச்சுவடிகள், புலிப்பாணி சித்தர் இவர்களெல்லாம் எழுதி வச்சுட்டு போன பிரகாரம் இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்தால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் இந்ததொரு பதிவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். ஸோ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த 2026 புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடைபெறும். இதில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிகளுக்கு எப்படி இருக்க போகின்றது அப்படிங்கிறத நாம் தெளிவாக உள்ளே போயிட்டு 12 ராசிகளுக்கும் நம்ம விரிவாக பார்த்துடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். சரிங்க, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம். நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க. சரி, வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த எங்களுடைய விசாகம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மங்களகரமான சொல்லப்போனோம் அப்படின்னா மங்களகரமான 2026ஆம் ஆண்டு பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு ஆண்டு. கடந்த வருடம்லாம் பாவம் பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் மக்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்கள். 2026ல் ஏதாச்சும் ஒரு வீடியோ காலம் கிடைக்குமா, வேலையில் மாற்றம் வருமா, திருமணம் நடக்குமா, கடன் தீருமா, நோய் நிவர்த்தி ஆகுமா, குழந்தை பிறக்குமா, இப்படி எல்லாமே பலவிதமான கேள்விகளோடு இருக்கக்கூடிய விருச்சகம் ராசி நேயர்களே, இந்த செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தில் வருவீங்க. மிக மிக சிறப்பானவர்கள். இயற்கையாகவே வீடு, மனை, வாங்கணும் வசதிகள் கொண்டவர்கள். ஏன்னா வாழ்நாளில் ஒரு முறை 2-3 முறை வீடுகளை கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. விவசாயிகளாக இருக்கலாம், கால்நடை பராமரிப்பு துறையில் இருக்கலாம். இந்த மாதிரியான அமைப்புகளை கொண்டவர்கள் தான் மேசம், விருச்சகம் ராசி நேயர்கள். அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மிக மிக சிறப்பு. ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது ஆரம்பத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் மிகச்சிறப்பான ஒரு யோகம். அரசு வேலைக்கு வாய்ப்புண்டு. அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த ஜாதகம் பார்க்க வருவாங்க நிறைய பேர். இந்த எக்ஸாம் எழுதிட்டு இதை எழுதிட்டேன், அதை எழுதிட்டேன், எனக்கு எப்போ கிடைக்கும், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4லாம் எழுதியிருக்கேன், 1 மார்க்கில் போயிடுச்சு, 1/2 மார்க்கில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் இல்லாமல் இந்த 2026ல் அரசு உத்தியோகம், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அரசு வேலைக்காக விண்ணப்பிச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த அரசு வேலை என்பது
என்பது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். பேச்சினால் பல காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. வாய் ஜாலம், வார்த்தை ஜாலத்தினால் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு. வாக்கு வன்மை ஏற்படும். தகப்பனாருடன் ஏதாவது ஒரு பிரிவு விரிசல்கள் இருந்தால் அது எல்லாமே சரியாகி ஒன்று கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அரசாங்க பாராட்டுகள் என்பது கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலமாக சொத்துக்கள் நமக்கு கிடைக்கும். தானமாக கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுங்க. அரசாங்க வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு பெரிய பெரிய பொறுப்புகளும் பதவிகளும் தானாக தேடி வருங்க. உயர்கல்வி, அதாவது பத்திரப்பதிவுத்துறை, வருமான வரித்துறை, வருவாய்த்துறை, இன்கம் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ், இதில் பணியாற்றக்கூடியவர்கள், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், ஊரக வளர்ச்சித்துறை, உள்ளாட்சித்துறை, இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு எல்லாமே நன்மை சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது ஏற்படும். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா பூமி, மனை, வீடு, விவசாய நிலங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். இருந்து வந்த கடன் தொல்லைகள் அறவே விலகும். திருமண பேச்சுக்கள் என்பது கைகூடும். தடைப்பட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை என்பது உண்டாகும். காதல் திருமணம் என்பது வெற்றி பெறும். பஞ்சு, பருத்தி, ஜவுளி, நூல் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை ஏற்படும். உலோக தொழில் பண்ணக்கூடியவங்க, தங்கம், வெள்ளி, ஜுவல்லரி வச்சு நடத்தக்கூடியவர்கள், நகை செய்பவர்கள், நகை வியாபாரிகள், இவர்களுக்கு எல்லாமே கூடுதல் நன்மை என்பது எடுத்துக்கலாம். ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் மிகச்சிறப்பு. வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் என்பது நன்மையை தரும். வெளிநாட்டில் போயிட்டு வியாபாரங்கள் பண்ணலாம். வெளிநாடு ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த ஆண்டில் வெளிநாடு போயிட்டு வரலாம். அந்த மாதிரியான யோகம் உண்டு. ஒரு சில பேருக்கு சொந்த ஜாதகத்தில் சரியில்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் தாயாருக்கு உடல்நலம் பாதிக்கப்படலாங்க. தாயாருக்கு மருத்துவ செலவுகள், அறுவை சிகிச்சைகள், இந்த மாதிரி எல்லாமே வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால. 5ஆம் இடத்துல சனி பகவான் பூர்வீக சொத்துக்கள் வாங்கி குவிக்கலாம். அசையாத சொத்துக்கள் வாங்கலாம். வாகனங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு அமைப்பு. புதிய புதிய வாகனங்கள், என்ன வாகனம் பிடிக்குதோ மார்க்கெட்டில் அன்றைக்கி சந்தையில் என்ன வாகனம் வந்திருக்கோ அதை வாங்கிட்டு வந்துடலாம். வாகன அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். வாகன பழுதுகள் என்பது நீங்கும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 2.5 வருடமாக தொட்டு ஒரு ரிப்பேராக அந்த காரையை வாங்கிடலாம், புது வாகனமே வாங்கிடலாம், ஆனால் மாற்றி ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலைகளை கொடுத்துருந்துருக்கும். அதிலிருந்து விடுபட்டு புதியதொரு வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் என்பது ஏற்படும். வாரிசுகள் மூலமாக நன்மை என்பது ஏற்படும். வாரிசுகள் இல்லாத தம்பதிகளுக்கு வாரிசுகள் உண்டாகும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் என்பது ஏற்படுங்க. 8ஆம் இடத்துல குரு வக்ரகதியில் இருக்காரு, மிகச்சிறப்பு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யங்கள் என்பது ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் விலகும். பிறந்த தம்பதிகள் ஒன்று சேரலாம், ஒன்று கூடலாங்க. அந்யோன்யமாக இன்ப சுற்றுலாக்கள், வெளியூர் பிரயாணங்கள் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுங்க. உணவகங்கள், கேட்ரிங் சர்வீஸ், ஹோட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, கேன்டீன், உணவு பண்டகங்கள், தின்பண்டங்கள், டீ ஷாப், பேக்கரி, இந்த மாதிரி சாப்பிட்ற ரீதியாக என்ன பொருள் தயாரித்தாலுமே அதை விற்பனை செய்தாலும் அவர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நேரம். விருச்சகம் ராசியாக இருந்து புதுசாக தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு லைனில் நீங்கள் ஆரம்பிங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வருமானம் என்பது அதிகரிக்கும். அதே மாதிரி பியூட்டி பார்லர், சலூன், உடற்பயிற்சி கூடங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் நன்மை கூடுதல். 10ல் கேது, அதுவும் நன்மை. அவர் 9க்கு வந்துடுவார். அப்போ வியாபாரிகள், அரிசி, பருப்பு, கடை தானியங்கள், காய்கறிகள், மளிகை பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் இவர்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகும். பொதுவாக விருச்சகம் ராசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 2026ஆம் ஆண்டில் ஒரு 100க்கு 90% நன்மைகள். அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 95% நன்மைகள். கலைத்துறை, அது மட்டும் இல்லாமல் சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கும் 90% நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகுங்க. இந்ததொரு ஆண்டு தங்களுக்கான அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படிங்கிறது சிவப்பு. அனுகூலமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அன்பார்ந்த நேயர்களே, நாம் இதுவரைக்கும் பொதுவாக ஒரு கோச்சார ரீதியான கிரகங்களை வைத்து நான் முதலையே சொல்லியிருக்கேன். கோ அப்படின்னா கிரகங்கள், சாரம் அப்படின்னா பயிற்சி ஆகுதல். ஸோ அப்போது இந்த கோள்களினுடைய சாரம், கோச்சாரம் அப்படி சொல்லுவோம். கோள்கள் வந்துட்டு சாரம் அப்படின்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது. நாமெல்லாம் எப்படி ஒரே இடத்துலையே உட்காந்துருக்க முடியாது. நான் உட்காந்துருக்கேன்னா இங்கேயே 24 மணி நேரம் உட்கார முடியாதுங்கல்ல. அங்கேயும் இங்கேயும் அலைகிற மாதிரி கிரகங்களும் ஒரே ராசியிலேயே, ஒரே இடத்துலையே, ஒரே வீட்டிலேயே இருக்காது. வீடுன்னு சொல்லக்கூடியது தான், ராசிகளை தான் வீடுன்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு வீடு அப்படிங்கிற மாதிரி நவ கிரகங்களுக்கு வீடுன்னு சொல்லக்கூடியது இந்த 12 ராசிகள்.
ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு ராசி சொந்த வீடு, சொந்த வீடாக இருந்தாலும் அந்தந்த வீட்டிலேயே அந்தந்த கிரகங்கள் என்பது தங்காது. ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போய்கிட்டும் வந்துக்கிட்டும் இருக்கும். அதற்கு கால அவகாசங்கள் அப்படிங்கிறது உண்டு. சூரியன்னா 1 மாத காலம், சந்திரன் 2.5 நாட்கள், செவ்வாய் புதன் சுக்கிரன் 1.5 மாதம், சனி பகவான் 2 ஆண்டுகள், ராகு கேது 1.5 வருடம், குரு பகவான் 1 வருஷம். ஸோ இப்படி பயிற்சியாகி கொண்டு இந்த 1 வருஷத்துக்குள்ளே இந்த குரு ராகு கேது இவங்கெல்லாம் பயிற்சி ஆவாங்க இந்த 2026க்குள்ளேயே. அது எல்லாம் வச்சு தான் நம்ம என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயிற்சியாகி நமக்கு என்னென்ன நன்மை தீமைகளை கொடுக்குது அப்படிங்கிறத ஜென்ரலாக பொதுவான ஒரு பலன்களாக பார்த்துருக்கோம் காம்பவுண்டாக. அது போக அவர்களுக்கென்று ஒரு சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம பிறந்த நேரத்தில் இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா இந்த நேரம், இந்த நட்சத்திரம், இந்த ராசி, இந்த லக்கணம், இதில் இப்போது என்ன 9 கிரகங்களும் இந்த டைமில் என்னென்ன கட்டத்தில் இருக்கோ அது இப்போது பிறக்கக்கூடிய குழந்தைக்கு சொந்த ஜாதகமாக அமையும். சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது தான் 100க்கு 100% அவன் தலையில் எழுதக்கூடிய விதி. அதன் பிரகாரம் தான் அன்றாடம் நடக்கும். மற்றபடி இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவான பலன்களை குறிக்கக்கூடும். 10ஓட 11ஆக அப்படி சொந்த ஜாதகத்தில் நாம் குறிப்பிடக்கூடிய பலன்கள் மாறவே மாறாது. இதுதான் நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக இதுதான் நடக்கும். மேசம் ராசியில் பிறக்கிறாங்க, இப்போது ஒருத்தவங்க முதலமைச்சராக இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு கையில் அடிப்படலாம், ஒருத்தவங்களுக்கு கை நல்லா இருக்கலாம். இது எல்லாமே பொது பலனில் வராது. இண்டிவிஜுவலாக தனியாக எனக்குன்னு நான் பார்க்கும் பொழுது எனக்கு இந்த நேரத்தில் இந்த கஷ்டங்கள் தான் வரும், இதை தான் நான் அனுபவிப்பேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதற்கு சொந்த ஜாதகம். அப்போது நாம் என்ன தான் இந்த புத்தாண்டு பலன்களை நான் தெளிவாக விரிவாக சொல்லியிருந்தாலும் எதற்கும் மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.